தோழமைக்காகத் திரும்பியது. காலை நேரம். ஒரு பட்டாம்பூச்சி ஒரு அழகான பூவில் அமைதியாய் நறுமணத்தை அனுபவித்தது. அப்போது அருகில் ஒரு எறும்பு வந்தது, சற்றே சீற்றத்துடன். Leading to a realization about friendship as they learn to share and communicate, marking the start of a new bond. நீ அழகாக இருந்தாலும் என் அன்பு தோழியோடு விளையாடும் நேரத்தில் எப்போதும் கலைக்கிறாய். இதனை நியாமாகவே நினைக்க முடியாது, என எறும்பு கூறியது. பட்டாம்பூச்சி சிரித்து, மெதுவாய் பதிலளித்தது, நீ தவறாக புரிந்து கொண்டாய். உனக்காகவே நான் உன் தோழியுடன் பகிர ஆவலாக வருகிறேன். நட்பின் மகிமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றதே என் முயற்சியு. எறும்பு தன் அதிதீவிர எண்ணத்தை விலக்கி சிந்தித்தது. நீ எங்கள் நட்பிற்கே வந்தாயா? மன்னிக்கவும், என்று உருக்கமாய் சொன்னது. அன்றிலிருந்து, அந்த நான் நேரன் கதையின் இறுதி அல்ல, அது ஒரு புதிய நட்பின் தொடக்கம்தான். சந்தேகங்களைத் தவிர்த்து நேரடியாக பேசினால், உறவுகள் மலரும். ஒவ்வொரு கதையிலும் ஒரு வலுவான தோழமை இருக்கும்போது, அந்த கதையை உலகமே எதிர்நோக்கும்.